கவின் கொலை செய்யப்பட்ட வழக்குல முகத்தை மூடிக்கிட்டே வந்த சுர்ஜித் மற்றும் சரவணன் கோர்ட் வாசலில் எடுக்கப்பட்ட பரபரப்பான வீடியோ. ஐடி ஊழியரான கவின் ஜூலை 27ஆம் தேதி சுர்ஜித் அப்படின்ற நபர்னால வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. நாடு முழுக்க இவருடைய இறப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. சுர்ஜித்தையும் அவங்களுடைய அப்பா சரவணனையும் போலீசார் கைது பண்ணாங்க. சுர்ஜித்தோட தாய் கிருஷ்ணகுமாரிய ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள சிபிசிஐடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராக வேண்டும் அப்படின்னு சம்மனும் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த வழக்குல 8 வாரங்களுக்குள்ள இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டிருக்கு. இந்நிலையில சுர்ஜித் மற்றும் அவருடைய தந்தை சரவணன் 2 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சிபிசிஐடி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் நவ்ரோஜ், காவல் ஆய்வாளர் உலகராணி இவங்களுடைய தரப்புல திருநெல்வேலி மாவட்ட 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துல புதன்கிழமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு இப்போ விசாரணைக்கும் வந்திருக்கு. சிபிசிஐடி காவல்ல எடுத்து விசாரிக்க சுஜித் மற்றும் சரவணன் தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வர 11ஆம் தேதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதி ஹேமா உத்தரவு போட்டிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு வரும்போது சுஜித்தும் சரவணனும் முகத்தை மூடிக்கிட்டே வந்தாங்க. இப்போ 2 பேரையும் பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு அனுப்பி இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.